தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். 2026க்கான குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் சோழி பிரசன்னம் மூலமா. இப்ப என்ன ராசி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12வது ராசி மீன ராசினா. ஐயா வணக்கம். ஐயா எனக்கே கேக்குறப்ப என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பாக்குற நேயர்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா அவங்களுக்கு ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு. ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கப்ப இப்போ ஒரு குரு பயிற்சி நடக்க போகுது. இது எந்த அளவுக்கு மீன ராசிக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எப்படி ஐயா இருக்கு? ஒரு அருமையான கேள்விங்க. காரணம், கலங்கி நிற்கும் பொழுதுதான் நம் கண்ணுக்கு கடவுள் தெரிவார். ஆமா. கஷ்டப்படும் பொழுதுதான் காசு அருமை தெரியும். ஆமா. வசிக்கும் போதுதான் தாயினுடைய பெருமை தெரியும். ஆமா. அந்திம காலத்துல மனைவியினுடைய நிலை நமக்கு தெரியும். கணவனுடைய துணை எப்போ தெரியுமோ அப்பதான் தெரியும். இப்படி காலம் கடந்து நாம் யோசிப்பதை விட அந்த காலத்திலேயே பயிர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்வதை விட மீனராசியை பொறுத்த வரைக்கும், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷத்தை தலையா நினைச்சீங்கன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் பாதமா நினைக்கணும். 12வது ராசி. அந்த 12வது ராசி யாருடைய இடம்னா குருவினுடைய இடம். அந்த வகையில பார்க்கும்போது வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பார்க்கும்போது காரணம் என்னன்னா, அப்படி சொல்லி ஏன் அப்படி சொன்னார்கள் என்று தெரியவில்லை. பெரும்பாலும் அப்படி இருக்கலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு அருமையான ஒரு காலங்க. அதாவது ஜென்மசனி அப்படிப்பட்ட ஒரு காலம் முடிந்து போய்விட்டது. இவனுடைய வாழ்வு இவ்வளவுதாங்க இவங்க வாழ்க்கை, இது தேராத கேசு என்றெல்லாம் சொல்லுகின்ற காலத்தில் அவன் திமிரி வருவது போல, அவன் அதாவது கையை ஊன்றி அவன் எழுந்து வருவது போல, தன்னம்பிக்கையோடு வருவது போல ஒரு நிகழ்வை இந்த குரு பகவான் இந்த காலகட்டத்தில் தருவாரா பார்க்கலாம். அதான் மீனராசி அன்பர்களே, 2026 பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பேச்சையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அது கர்மாவுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்த வருடத்தினுடைய இறுதியில ராகு கேது பயிற்சி. இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பாத்தீங்கன்னா மே மாசம் 26ஆம் தேதி குரு பயிற்சி. அதே நேரம் திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி. எப்படி பயிற்சி ஆகின்றார் பாத்தீங்கன்னா, அதாவது மிதுனத்திலிருந்து கடகம் வருகின்றார். கடகத்தில் அவர் பயிற்சியானால் மட்டும் போறது, பலம் வாய்ந்து உச்சம் தொட்டு வருகின்ற ஒரு காலகட்டம். அதாவது குரு பகவானுடைய நட்பு என்று பார்த்தால், நட்பு கிரகம் என்று பார்த்தால், நண்பர்கள் என்று பார்த்தோம்னா 3 பேரை சொல்லலாம். புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன், அடுத்ததாக பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். இந்த 3 பேரும் நண்பர்கள், நட்பு கிரகம் என்று சொன்னாலும் கூட என்னுடைய சோழி பிரசன அனுபவத்துல சந்திரன் நட்பா கொஞ்சம் யோசிக்கத்தான் தோணுதுங்க. ஆனாலும் அதை விட்டு விடுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது அந்த இடத்துல அவர் பலம் பெற்றால் என்ன, உச்சம் பெற்றால் என்ன, எத்தகைய தாக்கத்தை தரப்போகின்றான்னு பார்க்க முடியும். என்னுடைய அனுபவத்துல குரு பகவானுடைய பார்வை பலம் அதிகம். அதாவது ஒரு பட்ட மரம் துளுத்து போயிடுங்க, இவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று கலங்கி நிற்பவனுக்கு ஒரு நல்வாழ்வு தர்ற மாதிரி தான். யானை மாலை போட்டது மல அரசியல்ல, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துல இவன் கொடுத்தால் யாரு தடுப்பர் என்பதை போலதான் மரணத்தையும் மாற்றுகின்ற வல்லமைங்க குரு பகவான். சும்மா நம்முடைய முன்னோர்களை இந்த கிரகத்தினுடைய சிறப்பை அவர்கள் சொல்லி வைக்கவில்லை. அந்த வகையில குரு பகவானுடைய பார்வைன்னு பாத்தீங்கன்னா 5, 7, 9, சனியின் பார்வை பாத்தீங்கன்னா 3, 7, 10. அந்த வகையில குருவனுடைய பார்வை கடகத்தில் இருந்து அவர் பார்க்கின்றார். 1, 2, 3, 4, 5, 7, 8, 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கின்றார். அங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஜென்மசனியில தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கு ஒன்றும் இங்கொன்றுமாக ஓடி திரிவதை பார்க்கின்றோம். தொழில் வாழ்க்கையில் உடல் ரீதியா மன ரீதியா கடுமையான ஒரு பாதிப்புகளை சந்தித்து நிம்மதியை தொலைத்த ஒரு நிலைதான் மீனராசிக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல குருவினுடைய பார்வை படுகின்றது. எங்க படுது? இது வரைக்கும் எங்கெங்கயோ பார்த்தீங்களே, வீட்டுக்காரம்மா சொன்ன மாதிரி எங்கெங்களையோ போய் யார் யாருக்கோ உழைத்தீர்களே, கொஞ்சம் நம்ம குடும்பத்தை பார்க்க கூடாதா? நம்ம குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் யோசிக்க கூடாதா
என்று சொல்கின்றார் அல்லவா? அந்த வகையில் தன்னைத்தான் பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். குருவினுடைய 9ஆம் பார்வை. நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம், இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டம். எத்தனை அவமானங்கள், வேதனைகள், ஒரு நம்பிக்கையே இழந்து போன ஒரு நிலைதான். அவ்வளவுதான் என்ற ஒரு நிலையில இப்ப குருவினுடைய பார்வை படுகின்றது. ஐயா இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த வரைக்குமே மீன ராசி அப்படின்றது ஒரு நல்ல செல்வந்தர்களா இருப்பாங்க. காசு அவங்க கிட்ட புழங்கிட்டே இருக்கும். இப்ப அவங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கனால, இந்த பண விஷயத்துல அவங்க கொஞ்சம் கஷ்டங்கள ஃபேஸ் பண்ணாலும், இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு மணி ரிலேட்டடா எப்படி இருக்கு ஐயா? அற்புதமான ஒரு நிலை நடக்கும். இது வரைக்கும் பொருளாதார ரீதியா கணவன் மனைவியுடைய உறவு, உறவினர்கள் மத்தியில சில அவமானங்கள், சில வேதனைகள், சில இழப்புகளை சந்தித்து வந்தார்கள். அதாவது ஒரு நல்ல தொழில் அமைந்து கூட அதை நடத்த முடியாத ஒரு தொழில். சொந்த தொழில் நடத்தணுமே, ஆசையாக செஞ்சுமே, இதை தொடர்ந்து நடத்த முடியுமா, விட்டுட்டு நகர்ந்துடலாமா, எங்கேயாவது போய் ஒரு அடிமை தொழில் செய்யலாம் என்றெல்லாம் கலங்கித்தான் போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஒரு முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி கைக்கு வரும்போது யாரோ தட்டி பறித்தது போன்ற ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலன் தான். எல்லாம் இருந்தாலும் கூட குருவினுடைய முழுமையான பார்வை பெற்றாலும் கூட அது சனி பகவானுடைய ஜென்ம சனி. கவலையே படாதீங்க. அதாவது மேஷம் தலையாக கொண்டா பாதத்தை மீனமாக கொள்வோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குருவின் மீது பக்தி கொண்டவர். அவர் பாதத்துல தான் இருக்காரு. அந்த வகையில சனி பகவானுடைய ஜென்ம சனிய பாதிப்புலாம் அவ்வளவா இருக்காது. தலைக்கு வந்தது தலைப்பைய கூட போச்சுக்கிற மாதிரி எத்தனையோ வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் கூட, நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளாக இருந்தாலும் கூட, வாங்கிய கடனை கட்ட முடியாம தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட அந்த நிலை மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரம் இந்த காலகட்டத்துல இவங்க உடலை கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா ஜென்ம சனி காலத்துல ஏன்னா உடல் இருந்தால் தானே உயிர் இயங்கும். சுவரை வைத்துதானே சித்திரம் வரைய வேண்டும். அந்த வகையில மிகவும் கடுமையான ஒரு காலகட்டம். எடுத்து வைக்கின்ற அடி ஒவ்வொரு அடியுமே கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பா திருமண வாழ்வு, அந்த கலத்திரம், அந்த அசுரகுருவினுடைய அது எப்பவுமே தேவகுருவுக்கு அசுரகுருக்கு ஆனாலும் கூட என்னுடைய அனுபவத்துல தேவகுருவை விட அசுரகுரு அரவணைத்து செல்லக்கூடியவர், அள்ளி தரக்கூடியவர், அந்த இல்லறத்தை நல்லறத்தாக நடத்தக்கூடியவர். அதனால கவனமாக இருந்து விட்டாலே போதும். இந்த காலகட்டம் இழந்ததை திரும்ப பெறுவதோடு ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஐயா நிறைய விஷயங்கள் இந்த 2026 குரு பெயர்ச்சி மீன ராசிக்கு மட்டும் இல்ல, மேச ராசியில இருந்து எல்லா ராசிக்கும் அவங்க அனுபவிக்கக்கூடிய நலன்களும் சரி, அவங்க அனுபவிக்கக்கூடிய பாதிப்புகள் இதுதான். அந்த பாதிப்புகளுக்கு என்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த 2026 குரு பெயர்ச்சி பலன்களை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா பாக்குற நேயர்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறேன். நன்றி ஐயா.